ஜனவரி 9th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கட்டாயம் இல்லை, அது இப்போ நான் சொல்ல முடியாது. இது வரைக்கும் கேப்டன் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார் விருதாசலம் தொகுதியில போட்டியிட. பார்ப்போம். இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது. எதுங்க? ஆமா, அது யூகங்களின் அடிப்படையில பேசப்படுவது. ஏன்னா விருதாச்சலம் தேமுதிகக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி, புரியுதுங்களா? அதனால நிச்சயம் அங்க நிப்பாங்க என்பது ஒரு கணிப்பு. அதனால யார் கூட கூட்டணி, எத்தனை தொகுதி, எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஜனவரியில இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க. ஸோ 2 விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம். அவரும் வந்தாரு. ஸோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு. நான் ரொம்ப லேட் நைட் ஆனது, டயர்டா இருந்ததுனால தொலைபேசியிலேயே அவருக்கு வாழ்த்து சொன்னேன். இல்ல, தமிழகர் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏ அலையன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கு. நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே 2 ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு துணை ஜனாதிபதி, அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும்